நான் செத்தா நீங்க அழுவீங்களா? இதுக்குள்ளதா கலாபமணி கடைசியா வந்துட்டு ரத்தம் கக்கி இறந்தது. கண்டிப்பா மணிசேட்டாவோட ஆத்மா இங்கதான் இருக்கும். கேரளாவில சினிமா இண்டஸ்ட்ரியில இவ்வளவு மக்களுக்கு உதவி பண்ணா ஒரு மனுஷனே கிடையாது. நியம் தேடி காசிக்கு போறா இந்த உலகத்திலே, இந்த காசிய தேடி யாரு வருவார்? இது வந்துட்டு மணி இருந்த டைமில் அந்த ஆள் இங்க ஊர்ல சாரக்குடி இருந்துட்டா. அவ்வளவுதான் இந்த 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஆൾക്കാർ வந்து ஃபுல்லா லைன்ல நிற்கும். ஏதோ ஒரு பேய் காட்டுக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீல். ஹலோ கைஸ், இட்ஸ் மீ அல் அமீன். வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ கைஸ். இன்னைக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்ல வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு கேரளாவில் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம போற இடம் ரொம்ப ஸ்பெஷலான இடம். ஏன்னா கேரளாவில் இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு இப்ப நம்ம போய் பார்க்க போற இடத்துல இருந்த ஒரு மனுஷனை வந்து கடவுள் மாதிரி மதிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி தமிழ்நாட்டில் நிறைய மக்களுக்கு தெரியும். ஜெமினி படம் பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு கலாபமணி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஆக்டர் தெரியும்னு நினைக்கிறேன். அன்பார்ச்சுனேட்லி 2016 வந்துட்டு அவர் இறந்து போறாங்க. அதுக்கப்புறமா வந்து கேரளாவில் நடந்த விஷயங்கள் இதெல்லாத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவரோட வீட்டுல தான் நாம இன்னைக்கு போக போறோம். ப்ரோ, நீங்க தமிழ்நாட்டுல எங்க ப்ரோ? தென்காசில. உங்களுக்கு கலாபமணியை தெரியுமா? தெரியும். நீங்க பாத்திருக்கீங்களா அங்க வீடு? இல்ல, நான் போனது. எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க நீங்க? நாங்க ஒரு 3 வருஷமா. 3 வருஷமா இங்க தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். யாராவது உங்ககிட்ட வந்து கேக்குமா கலாபமணியை பத்தி? கேட்பாங்களா? கலாபமணி படம் நிறைய படம் நிறைய பாத்திருக்கீங்க. எந்த பிடிச்ச படம் என்ன ப்ரோ உங்களுக்கு? பிடிச்ச படம் தமிழ்ல வேலு, பிறகு இங்க கரிமாடி கூட்டன். அப்புறம் ஜெமினி படம் பாத்திருக்கீங்களா? அவர் நடிப்பெல்லாம் எப்படி இருக்கும்? பக்காவா இருக்கும். பயங்கரமா ஒரு காமெடி கலந்த ஒரு வில்லன் கேரக்டர். இங்க இருக்க ஆட்டோல நிறைய ஆட்டோல பாத்தீங்கன்னா சாதாரணமா கலாபமணியோட படம் இல்ல வீடியோல சொல்லிட்டு இருந்தோம். கேரளாவில் இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு அவர் கடவுள் மாதிரி, அப்படிதானே? ஆமாங்க. முக்கியமா ஆட்டோ டிரைவர் எல்லாமே கூடுதல் ஃபேன்ஸ் வச்சிருக்கேன்னா கலாபமணியை தான் இருக்கு. அப்படியா? தமிழ்நாடும் சரி, கலாபமணி இப்போ ரொம்ப பயங்கரமா மிஸ் பண்ணுது. ஆனா தமிழ்நாட்டுல வந்துட்டு அவ்வளவு மக்களுக்கு தெரியாது இல்லையா அவரை? இல்ல, அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. படத்தோட பேர் சொல்லும் போதே அந்த படத்துல யாரும் இல்ல அப்படிங்கிறது மெயின். ஆனா இந்த கலாபமணின்னு சொல்ற பேர் அவங்க நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்லங்க, தெரியுங்க. அவரை பார்த்திருக்கோம் நிறைய பேர். சினிமாவில இருந்தா கூட அந்த பேர் அதெல்லாம் அவ்வளவு தெரியும். சினிமா பார்க்க சில பேருக்கு தான் தெரியும். சினிமாவை இன்ட்ரெஸ்டிங்கோட எடுத்து பாக்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு கலாபமணினா யாருக்கு. உங்க பேர் என்ன? செல்வன். ரொம்ப நன்றிண்ணா. இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து கலாபமணினா அவ்வளவு பிடிக்கும். அவர் இறந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தா கூட இப்பவும் மக்களோட மனசுல அவருக்கு வந்து தனிப்பட்ட ஒரு மரியாதை இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல வந்துட்டு சூப்பர் ஸ்டார்னா இப்போ கேரளாவில பாத்தீங்கன்னா மோகன்லால், மம்மூட்டி அப்படி இருக்கும் இல்லையா? இருந்தா கூட கேரளாவில வந்துட்டு ஒரு புதுசா டிவி சேனல் ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னா அந்த காலத்துல அந்த சேனல் வந்துட்டு ரேட்டிங் ஏத்தணும்னா இல்லைன்னா அந்த சேனல்ஸுக்கு அதிகமா வியூவர்ஸை கொண்டு வரதுக்கு சேனல்காரங்க பண்ற மிகப்பெரிய விஷயம் என்னன்னா கலாபமணியை வந்துட்டு கூட்டிட்டு வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆளு. ஏன்னா மக்கள் மத்தியில அவருக்கு இருக்கிற அந்த ஃபேன் பேஸ். அன்பார்ச்சுனேட்லி அவர் இறந்து போனாங்க. சரி காய்ஸ், நம்ம அவரோட வீடு மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்க போகுது காய்ஸ். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லெட்ஸ் கோ கைஸ், நீங்க இப்ப பாக்குற இந்த இடம் வந்துட்டு இது ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு. நீங்க பாத்தீங்கன்னா கலாபமணி வந்துட்டு அந்த காலத்து சினிமால எல்லாம் வரதுக்கு முன்னாடி, ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கதான் ஓட்டோ ஓட்டிட்டு இருந்தோம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு அவர் இறந்து போன அந்த நாளைக்கு வந்துட்டு இங்க மக்களுக்கு வந்து ஃப்ரீயா சாப்பாடு போடும். நிறைய நல்ல விஷயம் இங்க இருக்கிற மக்கள் அவங்க பேர்ல பண்றாங்க. நம்ம அந்த சைட்ல இருந்து தான் வந்தோம். இங்க பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, கலாபமணி சேட்டனோட ஓட்டோ ஸ்டாண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது கலாபமணி அண்ணாவோட ஓட்டோ ஸ்டாண்ட் தான் அதோட அர்த்தம். கலாபமணி இருந்த காலத்துல இருந்த நிறைய அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்க இருக்காங்க. தெரிஞ்ச 2-3 பேர் இங்க இருக்கு. அவங்கள யாராவது கண்டுபிடிக்க முடிஞ்ச பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் நாம வந்துட்டு இங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் அவரோட வீடு. அங்க போய் நம்ம அந்த வீடு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். காய்ஸ், இவர் தான் சாகர். அதாவது நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த போது இங்க இருந்து எனக்கு வந்து ஒரு வீடியோ காண்டி ஹெல்ப் பண்ணவர் தான் இவரு. அன்னைக்கு மீட் பண்ணதா இப்போ வரைக்கும் நம்ம இடையில தொடர்பில் தான் இருக்கு. எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கு. அவங்களோட வீடு தான் இது. ஃபர்ஸ்ட் இவரை மீட் பண்ணி அதுக்கப்புறமா அங்கிட்டு கலாபமணி வீட்டுக்கு போகலான்னு நினைச்சோம். பாருங்க, இவரோட பேரு சாகர். நான் எல்லாம் இருக்காங்க வீட்டுல. சரி கைஸ், நீங்க இப்ப பாக்குற இந்த ஒரு இடம் என்னன்னா கலாபமணியோட தம்பி வந்துட்டு அவருக்காண்டி கலாபமணிக்காண்டி பண்ண ஒரு இதுதான். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வீடு, அவரோட ஒரு ஸ்டாச்சு இங்க இருக்காங்க. பாருங்க எவ்வளவு பெரிய ஸ்டாச்சுன்னு. நியம் தேடி காசிக்கு போறா இந்த உலகத்திலே, இந்த காசிய தேடி யாரு வருவார் இந்த உலகத்திலே. மணினா நல்லா பாடுறீங்க. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கீங்களா தம்பி? உங்களை பார்த்து தான் இந்த படம் நான் ரொம்ப நல்லா பண்ணேன். ஏன்னா நீங்க தான் இன்ஸ்பயர் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லை, அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா கலாபமணி அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த ஒரு ஓட்டோ இங்கே இருக்குது, பார்க்கலாம். இந்த ஓட்டோ தான் அவர் ஓட்டிகிட்டு இருந்தாரு. சினிமாக்குள்ளெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா கூட ரொம்ப சேதாரம் ஆகிடுச்சு. இருந்தால் கூட கீழே பாருங்கள், கீழெல்லாம் உடஞ்சிருக்கு.
இருந்தாலும் அவங்க அது பத்திரமா அதை எடுத்து வச்சிருக்காங்க. அவரோட எல்லா வண்டியிலையும் பென் 100ன்னு தான் இருக்கும். இது வந்துட்டு கலவமணியோட அச்சன், அதாவது அம்மா அப்பா அவங்களோட ஒரு ஸ்டாச்சு மாதிரி இங்கே வச்சிருக்காங்க. இது அவங்களோட அப்பா யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு மாட்டு வண்டி. ஹலோ அண்ணே, நான் வந்துட்டு மணிக்கிட்ட ஃப்ரெண்டு, என் பேர் வித்யாசாகர். இது வந்துட்டு அந்த ஆடு ஃபர்ஸ்ட்ல எடுத்தது வண்டி, ஃபர்ஸ்ட்டாக வாங்கின வண்டி. ஆமாம் ஆமாம். இது தான் தாண்டி கலாபவன் மணி ஓட்டம் ஓடிச்சு இந்த சாலக்குடி டவுன்ல பூரா போயிருக்கு. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கலாபமணி வந்துட்டு ஃபர்ஸ்ட் வாங்கின ஓட்டோவா இது. இந்த ஓட்டோ ஓட்டிட்டு தான் இந்த சாலக்குடின்னு சொல்ற இந்த இடத்துல தான் அவர் பிறந்தார். அதாவது கலாபமணியோட ஊர். அங்க எல்லாமே இந்த வண்டியில தான் அங்க போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளோ பழசா இருக்கு. உள்ள எல்லாம் வந்துட்டு நிறைய அடியெல்லாம் பட்டிருக்கு. பார்த்தா தெரியும். உள்ள எல்லாம் பாருங்க, துருவெல்லாம் பிடிச்சிருக்கு. இருந்தா கூட அவங்க வந்துட்டு அது பத்திரமா வந்து சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. முன்னால போனா பின்னால வாரேன், ஒத்து ரூபா தார நீ வழிய விட்டு போய் பாடுறீங்க. நிறைய ஃபேன்ஸ் இப்போ வரைக்கும் வந்துட்டு இந்த ஒரு இடத்துல வந்து கலாபமணியோட இந்த ஒரு ஸ்டாச்சு பார்க்கறதுக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லாம இடையில வந்துட்டு கேரளாவில் ஃப்ளட் வந்ததுனால இந்த ஸ்டாச்சு இப்படி கிடையாது, ஃபுல் வந்து கோல்டு கலர்ல இருக்கும். ஆனா ஃப்ளட் வந்ததுக்கு அப்புறம் வெள்ளம் ஏறி மொத்தமா இது கொஞ்சம் சேதாரம் ஆயிடுச்சு. இருந்தா கூட அவங்க வந்து பத்திரமா எடுத்து வச்சிருக்காங்க. கலாபமணியோட அப்பா அம்மா, அப்புறம் வந்துட்டு அவரோட வண்டி, இன்னும் 2-3 வண்டி இருந்தது. ஒரு ஜாகுவார், அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்கார்பியோ, அந்த மாதிரி நிறைய வண்டி இருந்தது. அதெல்லாம் தண்ணி ஏறி நிறைய வண்டி எல்லாம் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து கலவமணியோட வீட்டுக்கு போக போறோம். இங்க இருந்து கொஞ்சம் தான், அங்க வீட்டு பக்கத்திலே தான் அவரோட அந்த சமாதி எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் போய் பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் இங்க வரும்போது மனசு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து கலவமணி நிறைய படங்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கோம். அதான் கைஸ், கேரளாவில் வந்துட்டு கலவமணினா மக்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா மக்களுக்கு மத்தியில வந்துட்டு அவருக்கு அவ்வளோ பெரிய பேரு. அது மட்டும் இல்லாம யார் வீட்டுல வந்தாலும் அவ்வளோ காசு கொடுப்பாங்க. மக்களுக்கு வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அன்பான ஒரு மனுஷன். மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க வீட்டுல வரவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அவ்வளோ காசு எடுத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுல வரும்போது அவ்வளோ காசு எடுத்துட்டு வெளியில போவாங்க. போயிட்டு வீட்டுல வரும்போது ஒரு பைசா கூட இருக்காது. ஏன்னா கெட்டு கணக்கா காசு எடுத்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் இயர் நம்ம இங்க வந்த போது, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி நாம இங்க வந்த போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த வீடியோ கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் பார்த்தாங்க. ஆக்சுவலி கைஸ், இவர் வந்துட்டு கலாபவனியோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா இவர் வீட்டுல கலாபவனி வந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவை எல்லாம் கலாபவனிக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இவங்க வீட்டுல வந்து சாப்பாடு சாப்பிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் இவர் என்கிட்ட சொல்லுவாரு. ஆக்சுவலி இவர் வந்து மலையாளத்துல பேசுறதுனால உங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாம் புரியாது. வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்த போது இவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். அன்னையில இருந்து இவங்களை ரொம்ப ஒரு கம்பெனி, எப்படி சொல்றது, ஒரு ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல அந்த வீடியோ வந்து கேரளாவில் செம்ம ஹிட். அந்த வீடியோல தான் இவரை நான் மீட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லணும், அன்னைக்கு இவர் வந்து எனக்கு நிறைய விஷயம் இங்க வந்து காட்டினாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொருத்தர் நம்ம அந்த வீடியோல மீட் பண்ணியிருக்கோம். ஒரு கலாபமணி பாட்டெல்லாம் பாடுற ஒருத்தர். கலாபமணி பாட்டுனா மக்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். கேரளாவில் வந்துட்டு அவரோட பாட்டெல்லாம் அவ்வளவு ஃபேமஸ். அதுக்காண்டி தனியான ஒரு ஃபேன் பேஸே இருக்குங்கன்னு சொல்லலாம். அப்போ அந்த ஒரு மனுஷன் வந்து நமக்காண்டி அந்த பாட்டை பாடணும். அவருக்கு கிட்ட இப்போ வந்து இவர்கிட்ட விசாரிச்ச போதுதான் சொல்றாங்க, அந்த மனுஷனோட காலு வந்து ஆக்சிடென்ட் ஆகி உடஞ்சிருச்சா. ചാലക്കുടി ചന്തക്ക് പോകുമ്പോ ചന്ദന ചോപ്പുള്ള മീങ്കാരി പെണ്ണിനെ കണ്ടേ ഞാൻ, ചെമ്പല്ലി കരിമീൻ ചെമ്മീനെ പെണ്ണിന്റെ കൊട്ടല് நெய்யுள்ள பிடக்கேன மீனானே. இப்போ வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்காரு. சீரியஸ்லி அது கேட்ட போது மனசு உடஞ்சு போச்சு. இந்த டைம்ல அவர் வந்துட்டு அவ்வளவு அழகா அந்த பாட்டெல்லாம் பாடினாரு. ரொம்ப அருமையா இருந்தது. பாட்டெல்லாம் கத்துக்கல, இருந்தா கூட அந்த பாட்டெல்லாம் செம்மையா பாடினார். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு சொன்னாரு கலாபமணி பாட்டு மட்டும்தான் அவர் பாடுன்னு. அப்போ நிறைய விஷயங்கள் அன்னைக்கு நடந்த நிறைய விஷயங்கள்ல நினைச்சு பார்க்கும் போதே மனசு வந்து சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு சில விஷயங்களால. ஏன்னா அவருக்கு ஆக்சிடென்ட் நடந்தது கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ரொம்ப ஒரு அருமையான ஒரு மனுஷன். சரி கைஸ், இங்க இருந்து இப்ப நெக்ஸ்ட் நம்ம எங்க போறோம்னா கலாபமணி வீட்டுக்கு. എന്റെ വീട്ടിൽ വന്നൊക്കെ മണി എന്റെ മോനൊക്കെ എന്തോരം സപ്പോർട്ട് ചെയ്തു. സിനിമ നിർമ്മാണം കാര്യങ്ങള് നമ്മളെ പറ്റിച്ച് നമ്മളാരും പറ്റിച്ചാലേ അതെനിക്ക് പറയാൻ പറ്റുള്ളൂ. கைஸ், நீங்க இப்ப பாக்குறது வந்து கலாபமணி அவரோட வீடு. இங்க பாத்தீங்கன்னா அவரோட அந்த சமாதியே இங்கதான் இருக்கு பாருங்க. அந்த பைக்கு, அந்த புல்லட், அதுதான் கலாபமணியோட புல்லட் கைஸ். பாருங்க அங்கதான் இருக்கு. மணி கூட என் மகன் யாத்திரை பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா இதுதான் அவரோட சமாதி. நிறைய மக்கள் வந்து இங்க இருந்து ஒரு காலத்துல மண் எடுத்துட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது கலாபமணியை வந்து அடக்கம் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து. ஆனா அதுக்கப்புறமா அது வந்து ரொம்ப ஒரு எல்லாருக்கும் பிரச்சனையானதுனால இப்படி பண்ணிட்டாங்க. மார்பிள் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. பாருங்க அவரோட வீடு. இந்த வீட்டுல இப்ப யாருமே கிடையாது. இவங்களோட வைஃபு அப்புறம் வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க எல்லாம் வெளியூர்ல இருக்காங்க. வீட்டுல யாருமே இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப
ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு காலத்துல வந்துட்டு இந்த வீட்டு வெளியில எல்லாம் அவ்வளவு ஃபேன்ஸ் நின்னுட்டு இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா யாருமே இல்ல. மணி கூடாரோன்னு அவங்க வீட்டு பேரு, இங்கெல்லாம் யாருமே இல்ல. அந்த காலத்துல மக்கள் கலவமணி வீட்டு வாசல்ல நின்று காசு வாங்கிட்டு போவாங்களா, அதெல்லாம் ஒரு காலம். இது வந்துட்டா மணி இருந்த டைமில் அந்த ஆளு இங்க ஊர்ல சாரக்குடி இருந்துட்டா அவ்வளவுதான். இந்த 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஆൾക്കാർ வந்து ஃபுல்லா லைன்ல நிற்கும். பைசா, ஹெல்த், வீடு எல்லாமே அந்த மணி ஹெல்ப் பண்ணி வச்சு. இத மாதிரி உலகத்தில இனி யாருமே இல்ல, என் மணிதான். அதுக்கு மேல யாரும் வராது. தமிழ்நாட்டுல இருந்து கூட நிறைய பேர் வராங்க. ஊரே வந்தாச்சு. தமிழ்நாடு, ஆந்திரா, தமிழ்நாட்டுல இதே வரை இப்பயும் மணி பிளக்ஸ் இருக்குது, திருப்பூர் இருக்குது, சென்னை, பாரிஸ் இருக்குது. புரியுதா? கலாபவ் மணி மிக சிறந்த ஒரு ஆக்டர். அதை விட மக்களை நேசிக்கும் நல்ல உள்ளம் கொண்டவர். இன்னொருவரின் வலியிலும் துயரத்திலும் பங்கு கொள்ள ஒரு நல்ல உள்ளம் அவருக்கு இருந்தது. யார் வீட்டுல வந்தாலும் அவரு தன்னால முடிஞ்ச உதவி பண்ணிட்டு தான் அவங்கள திரும்பி அனுப்பிச்சு வைப்பார். ரொம்ப நாள் கழிச்சு நான் இங்க வந்த போது இதெல்லாம் பார்த்த போதும், சில விஷயங்கள் கேட்ட போதும் மனசு ரொம்பவே உடைஞ்சு போச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க கலாபவ் மணியோட ரசிகரா இருந்தேன்னா கண்டிப்பாக நீங்க உங்களோட கருத்து தெரிவிக்க மறந்துடாதீங்க. கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க கைஸ், ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ கூட வந்துட்டு தான் இருக்காங்க. சமாதி பார்க்கறதுக்கு நிறைய பேர் இப்போவும் வந்துட்டு தான் இருக்காங்க. நல்ல மனுஷங்கள்லாம் சீக்கிரம் போய் சேருன்னு சொல்லுவாங்க இல்லையா? சீரியஸ்லி கைஸ், மக்களுக்கு அவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க. கேரளாவில் சினிமா இண்டஸ்ட்ரியில இவ்வளவு மக்களுக்கு உதவி பண்ணா ஒரு மனுஷனே கிடையாது. ஏன்னா அவ்வளோ மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, அது இதுன்னு எல்லா ஹாஸ்பிட்டல் எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க. கைஸ், நாம ஆக்சுவலி இப்போ இருக்கிற இடம் என்னன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து கலாபமணி ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு ரோடு. இப்படியே வரும்போது இங்க பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான காடு. இந்த இடம் வந்துட்டு கலாபமணியோட அப்பா வந்து வேலை பார்த்த இடமா. அவர் பெரிய ஸ்டார் ஆன போது இந்த இடத்த வாங்கி இங்கதான் அவங்க வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா, இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜோலியா இருக்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷலான இடம். ஆக்சுவலி இங்கதான் இந்த கலாபமணி இறந்தது. கடைசியா வந்துட்டு இங்கதான் ரத்தம் கக்கி அப்படியே இறந்து இங்க இருந்து அவரை ஹாஸ்பிட்டல்ல எடுத்துட்டு போனாரு. நான் ஒரு 2 வருஷம் முன்னாடி எல்லாம் வந்தப்போ இந்த மரம் எல்லாம் ரொம்ப சின்னதா தான் இருந்தது, இப்போ பெருசாயிடுச்சு. இதெல்லாம் வந்து அவங்க நட்டதுதான். அந்த கலாபமணி இருந்த காலத்துல வந்து அவங்க நட்டதுதான். சவுண்டே வித்தியாசமா இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு பேய் காட்டுக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீல். பாருங்க, இந்த போட்டோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த ஜெமினி படத்துல வந்துட்டு இருந்த ஒரு இது காடு பயங்கரமான ஒரு சவுண்ட் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த டைம்ல நாம இங்க வந்த போது நிறைய மக்களை இங்க வச்சு மீட் பண்ணாங்க, அவங்க கூட பேசிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாம அதுல சில பேர் பாட்டெல்லாம் பாடினாங்க. நல்லா அருமையான ஒரு வைபா இருந்தது. കരളിൽ വീട്ടുകാരി രണ്ടു നാൾ മുതൽ ഞാൻ നിന്നെ സ്വന്തമാക്കിയില്ലേ மோகமுண்டு கரளே. கலாமணி சார்லாம் வாழ்ந்த காலத்துல வந்துட்டு இங்கதான் வைப் பண்ணிட்டு இருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து இப்போ அழிஞ்சிருச்சு. இடையில தண்ணி வந்ததுனால வெள்ளம் வந்து கேரளாவில் வெள்ளம் வந்து எல்லாம் அழிஞ்சிருச்சு. பாரு, யூஸ் பண்ணிட்டு இருந்த டிவி, அப்புறம் வந்துட்டு இது வந்து கிச்சன் நினைக்கிறேன். கிச்சன் அப்புறம் எல்லாமே உடஞ்சி கீழே விழுற மாதிரி தான் இருக்குது. எதுவுமே இல்லை இங்கே. இப்போ எல்லாமே உடஞ்சிருச்சு. ஏதோ ஒரு பாத்ரூம் மாதிரி இருக்குது, எல்லாமே உடஞ்சிருச்சு. அந்த காலத்தில் கேரளாவில் இருக்கிற மிகப்பெரிய சேனல்ஸ் இருப்பாங்க. இந்த ஏஷியானெட்னு சொல்லி சூர்யா அந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் வந்துட்டு இங்கே வந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் இந்த விஷு, இந்த ஓணம் அந்த டயத்துல எல்லாம் வந்து நிறைய ஃபங்க்ஷன் எல்லாம் இங்கே தான் வச்சு நடத்துவாங்க. இப்போல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா பயங்கரமான விஷயங்கள் இங்கே பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் கேமரா, ஒரே வைபு, மக்கள் கூட்டம். இப்போ பாருங்க, யாருமே இல்ல, ஒரே அனாதை ஏதோ வந்து பேய்காடு மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டு தான் இதுதான் சாலக்குடி புழைன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு ஆறு. இங்க போறதுக்கான ஒரு வழி எல்லாம் இருந்தது, அதெல்லாம் அடைச்சிட்டாங்க. ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அதனால அடைச்சிட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஆறு. சீரியஸ்லி காய்ஸ், இங்க இருக்கிற அந்த ஒரு வைப் இருக்கு இல்லையா, ரொம்ப அருமையா இருக்கு. ஆக்சுவலி இதுக்குள்ளதான் கலாபமணி கடைசியா வந்துட்டு ரத்தம் கக்கி இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போயிட்டு செகண்ட் நாளைக்கே இறந்துட்டோமா, அதாவது 2வது நாளே அவர் இறந்துட்டோமா. ஏதோ பாய்சன் ஆயிதான் இறந்துன்னு சொல்றாங்க. அந்த அவர் இறந்ததுலயே நிறைய இப்ப கூட நிறைய புதிரா இருக்கு. அதோட ஒரு உண்மையான ஒரு இது இப்ப கூட வெளியில வரல. நிறைய பேர் சொல்றாங்க அவர் இறந்தாங்க நார்மலா வந்து அதிகமா தண்ணி அடிச்சதுனால இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் சொல்றாங்க அவரை கொன்னதுதான். இன்னும் நிறைய இருக்கு கைஸ், அதை பத்தி எல்லாம் நம்ம பேச வேணாம், அதான் ரொம்ப சிக்கலானது. பட் என்னதான் இருந்தாலும் இந்த இடம் பார்க்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்கு. ஒரு காலத்துல அவ்வளவு மக்கள் வந்து இங்க வந்து வைப் பண்ணிட்டு இருந்த ஒரு செம்மையான இடம். பட் சீரியஸ்லி நம்ம எல்லாம் இருந்து போனா மக்கள் நினைக்குமா இல்லைன்னு கூட தெரியல, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இவ்வளவு தான். பட் சீரியஸ்லி காய்ஸ், இவர் இப்போ உயிரோட இருந்திருந்தேன்னா கண்டிப்பா வந்துட்டு நிறைய பேருக்கு உதவி பண்ணிருப்பாங்க, நிறைய மக்களுக்கு உதவி பண்ணிருக்காங்க, லட்சக்கணக்கான மக்களுக்கு உதவி பண்ணிருக்காங்க. அதுல எல்லாம் ஒரு எண்டே கிடையாது, அவ்வளவு பேருக்கு உதவி பண்ணிருக்காங்க. எல்லா வருஷமும் வந்துட்டு இவர் இறந்து போன அந்த நினைவு நாள் இருக்கு இல்லையா, அன்னைக்கு இங்க வந்து நிறைய மக்கள் வருவாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இங்க எல்லாம் பாட்டு பாடுவாங்க,
நிறைய விஷயம் பண்ணுவாங்க. பாவமான மக்களுக்கு வந்து சாப்பாடு போடுவாங்க. அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கும். அதுவும் இவர் இருந்த காலத்தில் வந்துட்டு நிறைய வந்து அநாத குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு மற்ற விஷயங்கள் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்களோட ஃபுல் செலவுமே இவர் தான் ஏற்றுட்டு இருந்தார். அந்த டைமில் அவ்வளோ லட்சக்கணக்கான காசு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு. ஆனால் இப்போ எதுவுமே இல்லை. கண்டிப்பாக மணிசேட்டா விட ஆத்மா இங்கே தான் இருக்கும். அவரோட நினைவுகள் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக இங்கே வரும்போது ரொம்ப சாந்தமாக ஃபீல் ஆகுது கைஸ். பாருங்க, சவுண்டு கேட்டாலே உங்களுக்கு தோணும். கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இங்கே இருக்கிற சில விஷயங்கள்லாம் உங்களை காட்டணும்னு மனசில் இருந்தது, அது காட்டிட்டோம். அவரோட வீடு, அவர் கடைசியாக இருந்த இடம், அப்புறம் வந்துட்டு அவரோட நினைவு மண்டபம் எல்லாமே பார்த்துட்டோம். அவ்வளோதான் கைஸ். நம்ம அண்ணா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் இங்கே வந்து எல்லாமே எனக்கு காட்டி கொடுத்தா. ஏன்னா இந்த வழி எல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம். நான் ஃபர்ஸ்ட் அந்த டைமில் ஒரு தடவை வந்திருக்கோம். அதுக்கப்புறமா இப்போதான் கடைசியாக வரும். என்னதான் இருந்தாலும் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறோம். என்னைக்கு வரும்னுலாம் தெரியாது. என்னதான் இருந்தாலும் மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா நிறைய மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்த ஒரு மனுஷன் வந்து இறந்து போயிட்டோம். அதுல ரொம்ப சங்கடமா இருக்கு. அவர் இறந்து இவ்வளவு வருஷம் ஆனாலும் இப்போ மக்களுக்கு அவர் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு இப்போ இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணா மட்டும்தான் இந்த வீடியோ மத்தவங்களுக்கு போய் சேரும். இன்னொரு அருமையான வீடியோல பாக்குறது வரைக்கும் சைனிங் ஆஃப் எல்லாமே டேக் கேர் गाइस. பாய். உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பதிவு பண்ண மறந்துடாதீங்க गाइस. பாய். நம்ம போயிட்டு இருந்த போது வந்து ஒரு கிறிஸ்டியன் பள்ளி பார்த்தோம். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. AD 600 வந்து கட்டப்பட்ட ஒரு சர்ச்சுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல என்னதான் இருக்கு. என்னது? நீங்க தமிழா? അല്ലല്ല മലയാളിയാ. എന്താണ് കാര്യം?